we act like we are going to a funeral service instead of. நாம தேவனுடைய ஆராதனைக்கு எதுக்கு போறோம்னா ஒரு அடக்க ஆராதனைக்கு போறோம். சபைக்கு உள்ள வரும்போதே மௌன அஞ்சலி செலுத்துகிறவர் தான் வரும். யாருக்கு? பாஸ்டருக்கு. எங்க வரும்? சபைக்கு வரும். உள்ள நுழைஞ்சதுல இருந்து மௌனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை துதிக்க மாட்டாங்க. சபை ஆராதனைக்கு வந்தனா யார் ஆராதிக்க வந்தோம்? அவர் செத்துட்டாரு, உயிரோடு இருக்கிறாரா? கண்டுபிடிச்சிங்களா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு? நீ கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ சபைக்கு உள்ள வந்தனா நீ அடக்க ஆராதனையில தான் பங்கு பண்ணிருக்குன்னு அர்த்தம். நீ கண்டுபிடிச்சாதான் உயிரோடு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டா அது அடக்க ஆராதனை இல்ல, அது உயிர் தெழுதலின் ஆராதனை. ஆகவே சபை ஆராதனை ஒரு சிலருக்கு உயிர் தெழுதலின் ஆராதனையா இருக்குது, ஒரு சிலருக்கு சபை அடக்க ஆராதனையா இருக்கு. உங்க விஷயம் எப்படி? மாலை போட்டுருவோம் கூடிய சீக்கிரத்துல. பாருங்க, we are going to a funeral service instead of. நாம் தேவனை ஆராதிக்க போகிறதுக்கு பதிலாக சபைக்கு எதுக்கு போகிறோம்னா ஒரு அடக்க ஆராதனைக்கு போகிறோம். We are going to pay honor to the dead instead of worship and hail a conqueror. ஜெய வீரரை உயர்த்துவதும் ஆராதிப்பதற்கு பதிலாக நாம் செத்து போனவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் சபைக்கு போறோம். அவர் ஜெயித்தெழுந்தார், அவர் ஜெய வீரர். மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த தேவனை ஆராதித்து உயர்த்துவதற்கு பதிலாக நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா சபைக்குள்ள போய் அவர் இன்னும் மரித்தவராக இருக்கிறார் என்று இன்னும் மௌன அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால சபையில உயிர் மீட்சி இல்ல. ஒவ்வொரு நபரும் அவர் உயிர் தெழுந்தார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா?